வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வஞ்சரம் மீனும் வவ்வா மீனும் எடுத்திருக்கேன். எல்லா மீனுமே இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வஞ்சரம் மீனும் வவ்வால் மீன், கருப்பு வவ்வால்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்துருக்கிறேன். மொத்தமாக சேர்த்து இது 1/2 கிலோ. இது கூட மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டால் கலர் நல்லாயிருக்கும். இல்லாதவங்க குழம்புத்தூள் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் ஒரு 10-15, இல்லைன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நம்ம விளாடணும். இப்போ மீன் ஃப்ரைக்கு எடுத்து வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ஏன்னா ஃபிஷ்ஷில் இதை நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி இருந்தால் சரியாக மசாலா பிடிக்காது. அதனால கெட்டியாக தான் இருக்கணும். எல்லாம் மஞ்சள் கொச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபிஷ்ஷை வச்சு மிக்சியில் அரைச்ச எல்லா மசாலாவும் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி தடவிக்கணும். உங்களுக்கு எப்படி தட்டில் வச்சு தடவுனாலும் சரி, எப்படி வாட்டப்படுதோ அதில் வச்சு கையால் நல்லா தடவுனா தான் நல்லா ஊறி எல்லா இடத்துலையும் படும். இந்த பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா பிடிக்கும். உதிரியாக இருந்தாலும் மீனில் பிடிக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பிடிக்காது. இது மாதிரி நல்லா கோட் பண்ணி 1 ஹவர் இது ஊற வச்சுடுங்க. அப்போ தான் மீனில் மசாலா பிடிச்சி எண்ணெயில் பொரிக்கும்போது உதிராது மசாலாலாம். வேணும்னா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மசாலா பிடிக்கிறதுக்காக தான் இது. சில பேர் மாவுலாம் போடுவாங்க, மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு மீனில் வந்து டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு இருக்கும். மசாலா தனியாக, மீன் டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு 1 ஹவர் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது மசாலா மீனில் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலில் எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு நீங்கள் தோசைக்கல்லில் கூட வச்சு பொரிக்கலாம், ஈஸியாக இருக்கும். எது அவங்கவுங்களுக்கு வசதியோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக சூடான பிறகு நம்ம மீன் துண்டை போடணும். ஒவ்வொரு மீன்லேயும் மசாலா நல்லா இந்த மாதிரி நிறைய கூட்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அது மேலே வச்சிடலாம். இது வவ்வால் மீன். இது மாதிரி மசாலா நிறைய இருக்கணும். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. மீனை போட்டு உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த மசாலாலாம் மீனில் ஒட்டும். உடனே திருப்பாக்கா எல்லாம் எண்ணெயில் போயிடும். ரொம்ப பொறுமையாக செய்யணும், அப்போ தான் இந்த மசாலாலாம் பிரியாமல் வரும். இந்த மாதிரி அதுலேயே ஒட்டி இருக்கணும் மசாலா. இது மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டால் தான் 2 பக்கமும் சமமாக வேகும். இப்போ பாருங்கள், கலர் மாதிரி நல்லா மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் இப்படி எண்ணெயை வடிகட்டி எடுத்துட வேண்டியது.
இப்போ இதை வந்து நான் தோசைக்கல் வச்சு இது மாதிரி எண்ணெய் போட்டு பண்ணுறேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி நல்லா இந்த மசாலாலாம் முறுக்கி நல்லா வரும். பார்த்தீங்களா, கலர் மாறி நல்லா ப்ரௌனாக ஆகிட்டு வெந்து போச்சு. இதுக்கு மேலே இருந்தால் கறிக்கிடும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது. மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, மசாலாவும் நல்லா கோட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கருப்பு வவ்வாலில் பண்ணது, இது வஞ்சரம் மீனில் பண்ணது. வெள்ளை வவ்வால்னு கொடுப்பாங்க, அது ஒரே முள்ளாக இருக்கும், அதனால் அதை வாங்காதீங்க. கருப்பு வவ்வால்னு கேட்டு வாங்கி செய்யுங்க. இதே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.